இந்த பிராணியில் அறுக்கும்போது ஆண்கள் பெண்கள் 2 பேரும் ஆண்கள் இருக்கலாம், பெண்கள் இருக்கலாம். இப்படி யார் அறுக்கலாம் சார்? இருசாரான அறுக்கலாம். ஆனால் நான் ஏன் நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் நடைமுறையில் ஆண்கள் தான் ஆண்கள் தான் பெண்கள் அறுக்குறாங்க, அறுக்கிறது அறுக்கிறது இல்லை. இல்லை. இப்போ வந்து கோழி கடையில் போய் வாங்கிடுறாங்க கோழியை காசு கொடுத்து. நான்லாம் சின்ன பிள்ளை இருக்கும்போது கோழி கடையெல்லாம் கிடையாது. இருக்குது, ஆமா. அதெல்லாம் இப்போ வந்தது தானே. அப்போல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னாக்கா, கோழி அறுக்கிறதுனால கிராமங்களில் ஒரு பையன்கிட்ட வீட்டில் உள்ள பையனை கூப்பிட்டு ஒரு கோழியும் கொடுத்து, ஒரு கத்தியும் கொடுத்து, ஒரு சொம்பில் தண்ணீரையும் கொடுத்து கழுவுறதுக்கு கொடுத்து, காசும் கொடுத்து அனுப்புவாங்க. இவர் பள்ளிக்கு போவார். பள்ளியில் மோதின் சாப்பை கூப்பிட்டு வந்து அவருக்கு கொடுப்பாரு. ஏன்னு சொல்கிறோம், ஏன் இந்த சிரமம்? வீட்டில் பெண்களாக இருக்கலாமேங்கிறேன். ஏன் இந்த மாதிரி கொடுத்து அனுப்புகிறீங்க? ஆண்கள் எப்படியா இருக்கலாம், பெண்கள் இருக்கலாம். ஆனால் பெண்கள் அறுப்பதுக்கு யோசிப்பாங்க, கொஞ்சம் பின் வாங்குவாங்க. அவங்களுடைய மனநிலை அடிப்படையில் அவங்க பெண் கோழி மட்டுமல்ல, ஆட்டை கூட பெண்கள் அறுக்கலாம், மாட்டை கூட அறுக்கலாம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே சட்டம் தான் இந்த விஷயத்தில் அறுக்கலாம். அதே மாதிரி இந்த பிராணிகள் அறுக்கும் பொழுது சுத்தமான நிலை, சுத்தம் இல்லாத நிலைன்னு 2 நிலை இருக்குல்ல, இதில் ஏதாவது பேணுதல் வித்தியாசம் இல்லை, அப்படியே இருக்கலாம். சுத்தத்தோடு சுத்தம் இல்லாத இப்போ குளிப்பு கலைமான நிலையே ஒருவர் இருக்கிறார், இப்போ அவர் அறுக்கிறாரு, கூடுமா? கூடும். அதே போல் ஒரு பெண்மணி மாத விலக்குள்ள நிலையில் இருக்கிறாங்க, அவங்க அறுக்கிறாங்க, கூடுமானா கூடும். சுத்தமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இது அறுப்பதற்கு அது தேவையில்லை. வணக்க வழிபாடு, தொழுகணும், நோன்பு வைக்கணும், அப்போ தான் சுத்தமாக இருக்கணும்னு வரும். இதுக்கு வந்து சுத்தம் இல்லாட்டாலும் செய்யலாம்.